ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சிலருக்கு மாடல் ப்ளவுஸ் தைக்க தெரியும், சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது ஒரு கையில் ஒரு மாடல் வைக்கிறோம். இப்போ வளைவு ஷேப்பு, கான்வெக்ஸ் ஷேப்புன்னு சொல்கிறோம். அந்த மாடல் வச்சு தைக்க போகிறோம். முதல்ல லைனிங்கை ஒரிஜினல் துணியில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். இப்போ 4 பக்கம் தைச்சி எடுத்துடலாம். தைச்சி எடுத்துட்டோம். நம்ம அடுத்தது வந்து கேன்வாஸ் வெட்டுறோம். கேன்வாஸு ஒரு 3/4 இன்ச்சு வீதியில். இது வந்து பேஸ்டிங் கேன்வாஸ், ஒட்டக்கூடியது. இந்த கை சுற்றளவு எவ்வளவோ அதோட ஒரு 2 இன்ச்சு கூட லென்த் எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சு வீதி எடுத்துக்கலாம். 2 பீஸ் வேணும், அதனால் மடக்கி வச்சுருக்கோம். ஆனால் 2 கைக்கும் தேவை, அதனால் நம்ம மடக்கி வச்சுருக்கோம். 3/4 இன்ச்சு வீதிக்கு இருக்குது. நம்ம கையினுடைய சுற்றளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணுவோம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். அந்த 2 பக்கமும் கொஞ்சம் விட்டுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு லென்த் எவ்வளோ இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணுறோம். எத்தனை வளைவு வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ 12 இன்ச்சு இருக்குது அப்படின்னா, சுற்றளவு 12 இன்ச்சுன்னா ஒரு 6 வளைவு வைக்கிறோம் அப்படின்னா 2 இன்ச்சுக்கு வந்துடும். அப்போ அது 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சுக்கு இடையில அதை டிவைட் பண்ணி 1 இன்ச்சுலேயும் ஒரு மார்க் பண்ணணும். இப்போ வந்து அந்த கான்வெக்ஸ் ஷேப்புடைய ஹைட் எவ்வளோ வேணும்? 1 சென்டிமீட்டர் வைக்கிறோம். 3/4 இன்ச்சுக்கு 2 சென்டிமீட்டர் வீதிக்கு அந்த கேன்வாஸ் வெட்டியிருந்தோம். இப்போ 1 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். ஏன்னா அது வரை தான் அந்த வளைவு வந்து நிற்கும். அப்போ நம்ம சென்டரில் 1 இன்ச்லேயும் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். 2 இன்ச்சுக்கு மார்க்கு, ஒவ்வொரு வளைவும் 2 இன்ச்சு இருக்கும். அதை இடையில 2 இன்ச்சுக்கு இடையில சென்டரில் ஒரு மார்க் பண்ணுறோம். 1 இன்ச்சுக்கு. இது எதுக்குன்னா அந்த வளைவு வந்து அந்த கான்வெக்ஸ் ஷேப்புக்கு பீக் வந்து அதில் தான் வந்து முடியும். ஒரு பக்கம் இருந்து ஆரம்பித்து அந்த 1 இன்ச்சில் போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தது டவுனில் போயிடும். அதுக்காக அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதை இப்போ நம்ம கை வச்சு வரைகிறோம். கை வச்சு வரையலாம். இல்லை ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில் ஏதாவது கிடச்சின்னா ஒரு வளையலை வச்சு வரைஞ்சிக்கலாம். அது வளையலிருந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அதை வச்சு கூட அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். கை வச்சு வரைய முடிஞ்சால் கை வச்சே வரைஞ்சிக்கலாம். முதல்ல எல்லாம் வரைஞ்சி முடிச்சிருவோம். வரைஞ்சி முடிச்சுட்டு நம்ம இப்போ வெட்ட போகிறோம் அந்த வளைவை. இது வந்து அந்த 3/4 இன்ச்சுக்கு எடுத்திருந்தோம், அதை நேர் பண்ணுறதுக்காக வெட்டி எடுத்தோம். இது வந்து வளைவு நம்ம வெட்டுறோம். கொஞ்சம் நிதானமாக வெட்டி எடுக்கணும். இந்த கேன்வாஸ் வந்து பேஸ்டிங் கேன்வாஸ், ஒட்டக்கூடியது. அயன் பாக்ஸை வச்சு ஒட்டக்கூடியது. ஹீட் ஆயாச்சுன்னா அது ஒட்டி பிடிக்கும். அந்த கேன்வாஸ் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். மற்ற கேன்வாஸ்னால் பெரிய டிசைனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேன்வாஸோட சாதா கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. இது இப்போ நமக்கு சின்ன டிசைன் தான், அதனால் பேஸ்டிங் கேன்வாஸ் எடுத்துருக்கோம். இப்போ வெட்டி முடிச்சிட்டோம். 2 பீஸ் கிடச்சிடுச்சு. 2 சேர்த்து வச்சு தான் வெட்டணும் எப்போவுமே. ஒன்றா வெட்டியாச்சுன்னா 2 சைஸில் சேர்ந்துடும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஒரே மடக்கி வச்சுட்டு ஒரே இதாக வெட்டி முடிச்சிடணும். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டிட்டோம். நம்ம அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு கையில் வைக்கும்போது சென்டர் மார்க் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி ஒன் சைடாக போயிடும். இப்போ வந்து ஒட்டினதுக்கப்புறம் அது ஒரே ஷேப், ஒரே அளவில் இருக்கணும். அதுக்காக ஒரு லைன் போட்டு அதை வெட்டி எடுத்துடுறோம். துணியை வெட்டி எடுத்துட்டோம்.
இந்த பக்கத்தை வந்து நம்ம மடக்கி தைச்சிடலாம். என்ன கையில் வச்சு தைச்சதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நமக்கு நேர் நேர் இருக்கக்கூடிய சைடில் நம்ம மடக்கி தைச்சிடுறோம். இதை கையில் வச்சு தைச்சதுக்கப்புறமா இதை ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே கையிலெல்லாம் தையல்லாம் மேலே தையல் போட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஹெம்மிங் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம சென்டர் மார்க் பண்ணுறோம். கையில் சென்டர் மார்க் பண்ணி சென்டரில் அதுலேயும் சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த வளைவு ஷேப்பில் அதை கரெக்டாக வச்சு சென்டரில் வச்சு பிடிப்போம். பிடிச்சிட்டு நம்ம தைக்கணும். ஏன்னா 2 பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தோம். பொறுமையாக தைக்கணும். இந்த கேன்வாஸுக்கு மேலே தையல் படக்கூடாது. ஆனால் கேன்வாஸோட தள்ளியும் போகக்கூடாது. தையல் கரெக்டாக கேன்வாஸோட ஒட்டி இருக்கணும். தள்ளி போட்டாலும் அது ஃபினிஷிங் நல்லா வராது. கேன்வாஸுக்கு மேலே தையல் ஏறிடுச்சுனாலும் ஃபினிஷிங் நல்லா வராது. நமக்கு திருப்ப முடியாது. கேன்வாஸுக்கு மேலே தையல் விழுந்துடுச்சுன்னா திருப்பிவிட முடியாது. நம்ம அதை திருப்பி எடுக்கணும். அதை திருப்ப முடியாமல் ஆகிடும். அதனால் பொறுமையாக போடணும். தையல் வந்து கரெக்டாக கிட்ட வர மாதிரி, அந்த கேன்வாஸ் பக்கத்தில் விழுற மாதிரி நம்ம தையல் போடணும். இந்த கையில் தைச்சி முடிச்சிட்டோம். இனிமேல் நமக்கு வெட்டணும். அது 1/4 இன்ச்சு மார்ஜின் வச்சு வெட்டிடுவோம். அப்புறம் இந்த முக்கு எல்லாமே அந்த கார்னர் இருக்குதுல்ல, வளைவு வந்து முடியுதுல்ல, அந்த இடத்துல முக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணி விடணும். முக்கு ஃபுல்லாக தான் அந்த தையலில் கட் பண்ணிடக்கூடாது. ஆனால் தையல் வர கட் பண்ணணும். 1/4 இன்ச்சு வச்சு 1/4 இன்ச்சு மார்ஜின் வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஜாஸ்தி மார்ஜின் வைக்கக்கூடாது. அவ்வளோ நல்லா வராது பிறகு. அப்புறம் இந்த வளைவு எல்லாமே நம்ம பக்கத்தில் கட்டு கொடுக்கணும். 1/2 சென்டிமீட்டருக்கு ஒரு இடத்துல கட்டு கொடுக்கணும். எவ்வளவு ஜாஸ்தி கட்டு கொடுக்குமோ அவ்வளவு ஃபினிஷிங் நல்லா வரும். நம்ம கட்டு குறைவாக கொடுத்தோம்னா அது திருப்பும்போது வந்து சரியாக திரும்பாது. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. எவ்வளோ கிட்ட கொடுக்குறோமோ கட்டு அவ்வளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் திருப்பிகிட்டு இருக்கோம். திருப்பி முடிச்சாச்சு. திருப்பி முடிஞ்ச பிறகு அந்த ரவுண்டில் ஒரு தையல் போடுறோம். அது நமக்கு ஸ்டைல் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு தையல் பண்ணால் ஒரு தையல் போடணும். 2 தையல் வேணுன்னா 2 தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் போடுறதும் கரெக்டாக எட்ஜு தையல் போடணும். அது சரியாக போடலைன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக எட்ஜில் வர மாதிரி போடணும். அந்த பெண்டு வரும்போது, அந்த முக்கு வரும்போது அதை ஊசியை இறக்கி கீழே பிடிச்சிக்கிட்டு அப்புறமா திருப்பணும். அப்போ தான் அந்த ஒவ்வொரு முக்கும் க்ளீனாக தெரியும். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரேடியாக தைச்சிட்டு அப்படியே வந்துடக்கூடாது. அந்த முக்கு வரும்போது முக்கில் ஊசியை தாத்து வச்சுக்கிட்டு அப்புறமா திருப்பணும். திருப்பி தைக்கணும். அந்த கையை நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இவ்வளோதான். இப்படி தான் இந்த கான்வெக்ஸ் ஷேப்பு தைக்கணும்.